அடுத்ததாக நீதிபதி ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைத்து நல்லவனுங்களுக்கும் இந்த மாலை நேரத்தில் 6 மணி வரைக்கும் உட்காந்து எங்கள் பேச்செல்லாம் பொறுமையாக கேட்கணும்னு உட்கார்ந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. விஜிபி பன்னீர்செல்வம் ஐயா அவரை பற்றி, சந்தோஷ் ஐயா பற்றி. நான் 2 மாதத்துக்கு முன்னே இலங்கை போயிருந்தேன். அப்போ இலங்கையில் நான் போகிறதுக்கு முன்னே அவர் போயிருக்காரு. எதுக்கு போயிருக்காருன்னா திருவள்ளுவர் சிலை திறக்கிறதுக்கு போயிருக்காரு. இது போல் அப்போ நீங்கள் போன மாதம் கூட துபாயில் கூட போய் கடைசியாக எங்கே இப்போ கூட ஒரு தமிழில் நீங்கள் எல்லாம் கேட்டீங்க. உலகத்தில் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு தமிழுடைய பெருமையும் திருவள்ளுவர் சிலையும் இன்றைக்கும் ரொம்ப மிக செம்மையாக நடத்தி கொண்டிருக்கிறார். திருவள்ளுவருடைய புகழை உலகமெங்கும் பரப்புவதே தனது நோக்கம் என்பதை மிக செம்மையாக செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் வாழ்த்துக்கள். மேடையில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கலாம். அவர் சாருக்கு ஹேண்ட்மைக் கொடுங்க, அவர் உட்காந்து பேசுவார்னு நான் சொன்னதுக்கு மைக்கெலாம் வேணாம், நான் மேடையில் போய் பேசுகிறேன்றாரு. அதுதான் இப்போ அவருடைய ஏஜ் எவ்வளோன்றது 80+ இருக்குன்னு நினைக்கிறேன், 90+. அவருக்கே அந்த தன்முனைப்பும் அந்த சொல்ல ஒரு 3 இளைஞர்கள் 4 இளைஞர்களை தான் நான் இங்கே பார்க்குறேன். நான் ரஹீம் சார் என்னை எதுக்கு ஏதோ விருது வழக்கத்துக்கு கூப்பிட்டாரு, அந்த அளவுக்கு நான் அதுக்கு பொருத்தமானவன். மற்றபடி இந்த தொழில் முனைவரை பற்றி பேசுவதற்கெல்லாம் எனக்கு என்ன தெரியும்னு தெரியல. ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் ஒன்றா அதை பற்றி யோசிக்கலாம். அது ஏப்ரலுக்கு மேலே தான் நான் யோசிக்கணும். சரி அப்படின்ட்டு யோசிச்சுன்னு இருக்க சொல்ல நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னே ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன். அந்த மீட்டிங்கில் நம்ம விஐடி விஸ்வநாதன் சார் அவர்கள் ரொம்ப அருமையாக சொன்னார். நம்ம நாட்டில் எல்லாம் தேவையில்லாமல் அரசியலை தான் பேசின்னு டைமை வேஸ்ட் பண்ணின்னு இருக்காங்க. நம்ம பொருளாதாரத்தை வல்லரசாக வரணும். எப்போ பார்த்தாலும் வளரும் நாடுன்னே சொல்லின்னு இருக்கோம். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு சொல்லின்னு இருக்க போகிறோம்? நாம் வளர்ந்த நாடாக மாறுவது எப்போதுன்றத ஒரு சிந்தனை, அதாவது பொருளாதார சிந்தனை சிறக்கணும்னா தொழில் முனைவர் வரணும். சரின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சார் நம்ம விஜிபி சார் சொல்ல பார்த்தேன். நீங்கள் அவங்களுடைய அந்த இளமைக்கால வாழ்க்கை வரலாறு, அதாவது தவணை முறை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது அதாவது இந்த பொருட்கள் ஏழைகளுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக முதலில் தவணை முறை என்ற ஒரு வார்த்தையை, அதப்பெல்லாம் தவணைனா என்னன்னு யாருக்கும், இன்ஸ்டால்மெண்ட்னா யாருக்கும் தெரியுமான்னு கூட தெரியாத காலகட்டத்தில் ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சைதாப்பேட்டை பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சைக்கிளில் போய் சின்ன டைம் பீஸு, சைக்கிளு, ஃபர்னிச்சரு அந்த மாதிரி ஒரு பொருட்களை விற்க ஆரம்பித்து இப்பொழுது மிகப்பெரிய விஜிபி என்று சொன்னாலே இன்று உலகத்தில், அப்புறம் ரியல் எஸ்டேட்டில் போய் இன்று உலகத்தில் அனைத்து தமிழ் மக்களுக்கும் தெரிகின்ற ஒரு நிறுவனமாக தன்னை உயர்த்தி கொண்டு சென்று இருக்கிறார்கள். அவரை பற்றி எல்லாம் புகழ்னாங்க. இது சும்மா ஒரு நினைவுக்காக தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அப்போது அதே மாதிரி அவர் பேச்சில் தான் சொன்னாங்க, உன்னால் முடியும் தம்பின்னு. உங்களுக்கே தெரியும், கமலாசன் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோளை உயர்த்து நீ நாட்டை உயர்த்துன்ற பாட்டு. அதை ஏன் எதுக்கு சொல்கிறேன்னா, எம்எஸ் உதயமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் இருந்தார். அவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பற்றி ரொம்ப பெருமையாக எழுதுவார். அதாவது மற்ற மாவட்டங்களை விட கோயம்புத்தூர் மாவட்டம் மிக சிறப்பு வாய்ந்த மாவட்டம். ஏன்னா கோயம்புத்தூரில் இருக்கவங்க மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரினில் ஒரு மோட்ரு தயாரிச்சாங்கன்னு வச்சுங்களேன், அதை ஒரு வித்தின் டே கோயம்புத்தூரில் தயாரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வெட் கிரைண்டர்லாம் பார்த்தீங்கன்னா AUEன்ட்டு ஆடு கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு கோயம்புத்தூர் தொழில் முனைவோர் நகரமாக இருந்தது. அப்படி சென்னையில் பிறந்த நம்ம சார், நான் கேட்டேன், சார் உங்கள் நேட்டிவ் எதுன்ட்டு. சார் நான் சென்னையில் பிறந்தேன். அப்போ கோயம்புத்தூர்னா பாருங்கள், இப்போ கோயம்புத்தூர் எவ்வளோ பேர் ஈர்த்திருக்குன்னு பாருங்கள். நான் இன்னொன்று பெருமையாக சொல்கிறேன். இப்போ நான் என் பொண்ணை கட்டி கொடுத்தது கோயம்புத்தூர், பேரூர் தான். நான் 2 நாளைக்கு முன்னே கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்தேன். ஊட்டி இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு, ஊட்டியில் என்னுடைய பணியின் காரணமாக நான் தான் அதோட போர்ட்ஃபோலியோ, அதை பார்த்துட்டு லாரன்ஸ் சாரை பார்க்கலான்னு இருந்தேன். டைம் இல்லை எனக்கு. ஸோ நான் கோயம்புத்தூரில் தான் இருந்தேன். உண்மையிலே ரொம்ப அருமையான ஊர், நல்ல வெதர், நல்ல சாப்பாடு, மக்களுடைய பேச்சு வழக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப மரியாதையாக நடந்துப்பாங்க. தொழில் முனைவுலாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் இருந்தது. இந்த
லேத்து பட்டன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் புதுசாக கண்டுபிடிச்சுனே இருப்பாங்க. அந்த வகையில் தொழில் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அன்று அவர் MS உதயமூர்த்தி சார் வந்து ஒரு கோயம்புத்தூரை மட்டும் எழுதினார். பட் ஆனால் அது மட்டும் பத்தாது. அதே மாதிரி இப்போதான் மற்ற மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தொழிற்சாலை, இப்போ இந்த நாங்குநேரி பகுதியிலலாம் இப்போ தான் அதெல்லாம் எப்படின்றது சாருக்கு அந்த வள்ளியூர், மூன்றடைப்பு அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா தான் தெரியும். பார்த்தீங்கன்னா பனைமரமாக இருக்கும். இப்போ தான் ஏதோ சிட்கோ அது இதெல்லாம் வச்சு கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தொழிலை நடத்துபவர்களுக்கு நான் ஒரு கேட்டேன், ரஹீம் சாரை கேட்டேன், என்ன சார் நீங்கள் என்ன உங்களுடைய பணி தான் என்னன்னு. நான் யார் தொழிலை ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி பேங்க் லோன் வாங்குறது, இதில் இருக்க நெளிவு சொல்லி வேணா எங்கே மார்க்கெட்டிங் கிடைக்கும், அந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கிறது தான் இது. அப்படி தொழிலில் இருக்கவங்களுக்கு தான் நீங்கள் விருது கொடுக்க வரணும் அப்படின்னு நான். ஏன்னா எனக்கு நான் புத்தக வெளியீட்டு விழான்னா போகலாம், இந்த மாதிரி தொழில் உங்களெல்லாம் பார்த்துட்டு தொழிலுக்கு எடுக்கும் இருந்தது. ஏன்னா நம்ம கோர்ட்டுக்கு போனோமா நம்ம சார் அட்வொகேட் சார் அங்கே உட்காந்துருக்கு. எனக்கு அவரை பார்த்த உடனே ஆச்சரியமாயிடுச்சு, இவரு எதுக்குடா சம்மந்தம் இல்லாம நான் தான் சம்மந்தம் இல்லாமல் வந்து உட்காந்துருக்கேன்னா சார் வந்து உட்காந்துருக்காருன்னா சாருடைய நண்பர் அப்படின்னாங்க. ஸோ ஒவ்வொரு அதே மாதிரி சார் மணிலால் சார் என்னை முதல்ல எனக்கு ஒரு 2 ஆண்டு காலம் நான் பேசாமல் இருந்தேன். என்னுடைய அந்த விரதத்தை உடைத்தவர் சார் மணிலால் சார் தான். அவர் தான் என்னை வந்து நீங்கள் வந்து ஒரு விழாக்கு கண்டிப்பாக வரணும்னு, அந்த விழாக்கு தான் நான் சாரை பார்த்தேன். சார் மறந்துட்டு இருப்பார். அது வந்து TM சௌந்தரராஜன் அவர்களுக்கு வந்து இது அவங்க மகனுக்கு வந்து பரிசளிப்பு வாழ்நாள் சார் அது ஒரு விருது ஒன்று கொடுத்தோம். அந்த விழா அந்த TM சௌந்தரராஜன் மகனுக்கு என் கையால் தான் கொடுத்தேன். நான் அப்பவே சொன்னேன், அப்பாவுடைய பாட்டை கேட்டிருக்கேன், அவரோட ரசிகன் நான். அவரை நேரில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த இதை வந்து இப்போ உங்களுக்கு விருது கொடுத்து அதை சமன்படுத்திட்டுன்னு சொல்லி அப்போ அந்த மேடையில் சொன்னேன். அந்த வகையில் இந்த மணிலால் சார் இங்கே உட்காந்துருக்காரு. மணிலால் சாரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், அவரே தன் வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும்னு ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அந்த புக்கை என்கிட்ட கொடுத்துருக்காரு அவர். அதை பற்றி சொன்னாலே நல்ல புது விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அது போல் இதுக்கு மேலே நான் பேசினேன்னா நல்லா இருக்காது. ஏன்னா இன்னைக்கு சிவராத்திரி, நிறைய பேர் எல்லாம் ஊருக்கு சீக்கிரம் போகணும். நீங்கள் 6 மணிக்குள்ளே உங்கள் பேச்சை முடிச்சுக்க, அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட பேசக்கூடாது. நம்ம லாரன்ஸ் சார், ஊட்டி சார் வந்து ஃப்ளைட்டுக்கு சீக்கிரம் போகணும். அதை ஒரு மேடையிலே சொல்லிட்டாரு. அதனால் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.